வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அத்தியாயம் 6. காட், எப்படிமா அந்த மாமாவை அத்தைக்கு மட்டும் பிடிக்குது? எனக்கு சுத்தமா பிடிக்கல. எப்ப பாரு படிப்பை தவிர வேற எதுவும் என்கிட்ட கேட்க மாட்டேங்கிறாரு. அதுலயும் அந்த முகத்தை பாருங்களேன், எந்த நேரம் பாரு சிடு 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 சிடுன்னு, கொஞ்சம் கூட சிரிச்சு பேசுறதே கிடையாது. ஒரே போருமா. ஆனா அந்த டிஎஸ்பி அங்கிள் போலீஸா இருந்தாலும் நம்ம கிட்ட எவ்வளவு நல்லா சிரிச்சு பேசினாரு. அவரு ரொம்பவே ஸ்வீட் இல்லமோ என்ற ஆர்வமாக கையலிடம் கேட்டாள் காருண்யா. ராகுல் வித்யா கிளம்பி கதவை சாற்றிய மறு நிமிடம் அழுத்துக் கொள்ள ஆரம்பித்த சிறுமி திடீரென்று திலீப்பை நினைவு கூர்ந்து கண்கள் ஒளிர பேசினாள். சம்மதமில்லாத மகளின் பேச்சில் பதிலின்றி விழித்த கயல்விழிக்கு அவனின் நகை முகம் ஒருமுறை மனதில் வந்து போனது. பெண் சொல்வது போல் அவனுடைய உத்தியோகத்திற்கு முற்றிலும் மாறான கலையுடன் கூடிய சிரித்த வசீகர முகம்தான் திலீப் குமாருக்கு என்றெண்ணிக் கொண்டாள். அதை காருண்யாவிடம் பகிர்ந்து கொள்ள சிறிதும் மனம் வராதவள் சாதுரியமாக அவளுக்கு பிடித்த மாதிரி பேச்சை வேறு திசையில் திருப்பி சாமர்த்தியமாக பதில் சொல்லாமல் தப்பித்துக் கொண்டாள். எவன் ஒருவனை பற்றி மகளின் மனதில் தேவையில்லாத நினைவுகளும் ஆர்வங்களும் வளரக்கூடாது என்று கையல் அமைதி காத்தாலோ அதை ஒரு பொழுதும் அனுமதிக்க விரும்பாதவனாக அடுத்து வந்த சில வாரங்களில் தொடர்ந்து அவர்களின் பார்வை வட்டத்தில் அடிக்கடி காணப்பட்டான் துணை காவல் கண்காணிப்பாளர். கடந்த 2 முறைகள் போல் ஏதோ எதேச்சையான சந்திப்புகள் என்று கயல்விழி ஒதுக்குவதற்கு வழி இல்லாமல் அவ்வப்பொழுது சிறுமியிடம் வேறு சின்ன தலையசைப்புடன் தனது வழக்கமான வசீகர புன்னகை ஒன்றை பேசி செல்வான் அவன். அவனின் நடவடிக்கைகள் ஏனோ பெண்ணிற்கு மெல்லிய உறுத்தலை கொடுத்தது. அன்று சூப்பர் மார்க்கெட்டில் இவர்களின் புறம் பார்வையை திருப்புவதற்கு கூட அவ்வளவு யோசித்து தயங்கி ஒதுங்கி சென்றவன் இப்பொழுது வேண்டுமென்றே இவர்களை நன்றாக கவனிப்பது போல் இருந்தது பாவைக்கு. அதுவும் இவள் மீது அவன் பார்வைகள் சற்றே கூர்மையாக அழுத்தமாக படிவது போல் ஒரு பிரம்மை வேறு தோன்றி இதயத்தில் குளிர் பரப்பியது. அன்றும் அப்படித்தான். உடன் பணிபுரியும் ஆசிரியர் ஒருவரின் திருமண வரவேற்பிற்கு தாயும் மகளும் முறையே பட்டு புடவையிலும் பட்டு பாவாடை சட்டையிலும் அதற்கு தோதான நகைகள் அணிந்து அழகாக பலவென்று கிளம்பி சென்றிருக்க, அத்திருமணத்தை தலைமை தாங்கி நடத்தி வைப்பதே திலீப் குமார் தான் என்பது அங்கே போன பின்புதான் இவளுக்கு விவரம் தெரிந்தது. இவள் பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் வரவேற்பு அழைப்புதல் மட்டும் வைக்கப்பட்டிருக்க, மணப்பெண்ணின் தந்தை காவலர் என்பது வரைக்கும் தெரியும். ஆனால் டிஎஸ்பியின் தலைமையில் திருமணம் முடிந்து இவர்களை வரவேற்க அவனும் வரவேற்பில் காத்திருப்பான் என்பதுதான் கயலுக்கு தெரியாமல் போய்விட்டது. திலீப்பின் ஊடுருவும் பார்வையில் பிள்ளைகளை திருப்பிக் கொண்டவள் விரைந்து பரிசளித்து உணவறிந்துவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட வேண்டும் என தீர்மானித்தாள். அவன் நல்லவன்தான் என்பது புரிந்தாலும் தன்னை கலவரப்படுத்துவது போல் ஏன் பின்தொடர்கிறான், பார்த்து வைக்கிறான் என்று அவளுக்கு புரியவே இல்லை. ஏனெனில் அவன் பார்வை அப்படி. தனது நடவடிக்கைகளை பருந்தாக திலீப் தொடர்ந்து கண்காணிப்பது இவளுக்குள் ஒருவித பிரளயத்தை உருவாக்கியது. வந்த வேகத்தில் அரை மணிக்குள்ளாக விழுந்தடித்து ஓடுபவளின் வழியை பிறர் கவனம் கவரா வண்ணம் மின்னல் விரைவில் இவனும் குறுக்கே சென்று மறித்து நின்றான். கயல்விழி திகைப்புடன் நிமிர்ந்து எதிரே நிற்பவனை பார்க்க, எதுக்கு இந்த ஓட்டம் என கேலியா கேட்டவன் அடுத்து சிறுமியிடம் குனிந்தான். ஹாய் பேபி, எப்படி இருக்கீங்க? இந்த பட்டு பாவாடை சட்டையில செம கியூட்டா இருக்கீங்க நீங்க என்று கண் சிமிட்டி சிரித்தான். டிஎஸ்பியை காவல் நிலையத்தில் பார்த்து பேசிய நாள் முதலாக அவனுக்கும் அவனுடைய சிரிப்பிற்கும் வெசரியாக மாறிவிட்டிருந்தவள் அவன் தானாகவே வந்து தன்னிடம் நலம் விசாரித்து பாராட்டி பேசவும் காருண்யாவின் முகம் பள்ளீரென்று மலர்ந்து போனது. தேங்க்ஸ் அங்கிள், அம்மாவும் நானும் தான் இந்த டிரெஸ் செலக்ட் செஞ்சோம். அம்மா எப்பவுமே எனக்கு பிடிச்ச மாதிரிதான் எல்லாம் கேட்ட வாங்கி தருவாங்க என்றாள் பெருமையாக. ஓ என மெச்சதலாக உதட்டை வளைத்து மகளின் கையை கெட்டியாக பிடித்துக் கொண்டு நின்றிருந்தவளிடம் அழுத்தமான பார்வை ஒன்றை வீசினான் திலீப். அதில் இதயம் படபடக்க, நான் பெர்மிஷன்ல தான் ரிசப்ஷனுக்கு வந்தேன், நேரமாயிடுச்சு, ஸ்கூலுக்கு போகணும் என்றாள் கயல் பார்க்கிங் பக்கம் வேகமாக பார்வையை செலுத்துவியலாக. கண்களில் லேசான கடுமை பரவ முகம் இறுகியவன், இன்னும் எத்தனை நாளைக்கு உன்னால தப்பிக்க முடியும்னு நினைக்கிற என அதட்டலாக கேட்டான். அவன் கடுமையில் தேகம் அதிர்ந்து விழ, ஆ என புரியாமல் விழித்தாள் பெண். இமைகளை அழுந்த மூடி திறந்து தன்னை நிதானப்படுத்தியவன், சரி கிளம்பு என பட்டென்று வள்ளி விலகி நின்றான். கயல்விழி சற்றே தயக்கத்துடன் அவனை பார்க்க, உன்னை கிளம்ப சொன்ன என்றான் திலீப் அதிகாரமாக. அதுவரை அடைத்திருந்த மூச்சை மெதுவாக வெளியேற்றியவள் மடமடவென்ற மகளை இழுத்துக்கொண்டு பார்க்கிங் நோக்கி நடந்தாள்.
தன்னை குழப்பத்துடன் திரும்பி பார்த்தவாறு செல்லும் காருண்யாவின் கவலை பார்வையில் தன் முகத்தை இயல்பாக்கிக் கொண்ட திலீப் அவளை பார்த்து அழகாக முருவளித்து பாய் என உதட்டை இசைக்க அவளோ முகத்தை சுருக்கிக் கொண்டு திருப்பிக் கொண்டாள். பரா, புள்ளைய நல்லாவே மயக்கி வச்சிருக்கா என்று புன்னகைத்துக் கொண்டான் காவலன். சிறிது நேரத்திற்கு முன்பு வரை தன்னை ஆர்வமாக பார்த்த சிறுமி அவள் அம்மாவை தான் கடுமையாக பேசுவது புரிந்ததும் கோபித்துக் கொண்டு செல்வதை பார்த்து அவன் விழிகள் ரசிப்பில் மின்னியது. மகளை பார்த்து மட்டுமல்ல, அவளின் அம்மாவை பார்த்தும் தான். கயல்விழியும் காருண்யாவும் தங்களது வழக்கமான சண்டே ஷாப்பிங்கை முடித்துவிட்டு மதிய உணவிற்காக சேலம் மாநகரில் அசைவத்திற்கு பிரசித்தி பெற்ற அந்த உணவகத்தில் அமர்ந்திருந்தனர். வருகின்ற மக்களின் பிரைவசி கெடாமல் ஓய்வாக அமர்ந்து தங்களுக்குள் கலகலத்து பேசியவாறு சாப்பிட வசதி செய்யப்பட்ட இருக்கும் ஃபேமிலி ரூமின் ஒரு மூலையில் 4 பேர் அமர்ந்து உண்ணும் மேசையில் தாயும் மகளும் ஒரு புறமாக அமர்ந்து மெனு புக்கை வைத்துக் கொண்டு தங்களுக்குள் தீவிர ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தனர். மெயின் ஃபுட் என்ன வேணும்னாலும் யோசிச்சு ஆர்டர் கொடுங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டார்டருக்கு ஏதாவது சூப்போ ஃப்ரைட் ஐட்டமும் சொல்லுங்க. அதுவே 10 நிமிஷம் கழிச்சுதான் கிடைக்கும் என உத்தரவிட்டவாறே உரிமையுடன் அவர்கள் எருதி வந்த அமர்ந்தான் திலீப் குமார். அவன் வரவையும் கட்டளையையும் கேட்டு பெண்கள் இருவரும் ஆவென்று வாயை பிளக்காத குறையாக அவனை பார்த்து வைக்க கேள்வியாக புருவங்களை ஏற்றி இறக்கினான் அவன். மெல்ல தன்னை சுதாரித்துக் கொண்ட கையில் சுற்றிலும் ஒருமுறை பார்வையை செலுத்திவிட்டு பின்பு அவனிடம் திரும்பி, யாருக்கு ஆர்டர் பண்ண சொல்றீங்க என்றாள் குழப்பமாக. இதென்ன கேள்வி? எனக்குதான் என தோள்களை குலுக்குபவனை மீண்டும் புரியாமல் பார்த்தனர் அம்மாவும் பொண்ணும். உங்களுக்கே நாங்க ஆர்டர் பண்ணணும் என்றாள் கயல்விழி வேகமாக. ஏன்னா நான் உங்களுடைய விருந்தினர் இல்லையா? நாங்க உங்களை கூப்பிடவே இல்லையே எனும் பொழுதே அவளிடம் சிறிது அலட்சியம் வந்திருந்தது. என்ன கொஞ்ச நாளா ரொம்பத்தான் விரட்டான் என்கிற கடுப்பு வேறு மேல் எழுந்து அவளுக்குள் மெலிதாக சினத்தை கிளறியது. அதுதான், ஒருவரை அப்படி முறையா அழைக்கணும்ன்ற அடிப்படை நாகரிகம் பத்தி உங்களுக்கு ஒரு விவரமும் தெரியாதனால நானாவே வந்துட்டேன் என்று அசட்டையாக திருப்பி பதிலடி கொடுத்தவனை வார்த்தைகள் மறந்து பேவென்று பார்த்தாள் கயல்விழி. எப்படி பேசுறான் என்று மலைப்பாக விழி விரித்தவள் அடுத்து சுதாரித்து கோபமாக வாயை திறப்பதற்குள் இவர்கள் மேசைக்கு உணவு ஆர்டர் எடுக்க அந்த உணவகத்தின் சிப்பந்தி வந்து சேர்ந்தார். அவரிடம் சாதாரணமாக திரும்பி தனக்கு வேண்டியவற்றை ஆர்டர் கொடுத்தவன், உங்க 2 பேருக்கும் என கேள்வி எழுப்ப விடை தெரியாத மாணவிகளாக விழித்தனர் அம்மாவும் பெண்ணும். உள்ளுக்குள் எழுந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டு அவர்களுக்கு வேண்டியதையும் திலீப்பே ஆர்டர் கொடுத்தான். அவன் சொன்ன உணவு வகைகளை கேட்டு சிறுமி ஆச்சரியமாக பார்த்தாள் என்றாள். பெரியவள் அவனை ஆராய்ச்சியுடன் பார்த்தாள். இவ ரொம்ப நாளா எங்களை பின்தொடரானா? நாங்க அடிக்கடி விரும்பி வாங்குற உணவுகள் எல்லாம் சரியா தெரிஞ்சு வச்சிருக்கானே. பெண்ணின் சிந்தனையில் குறுக்கிட்டு, அடுத்து உங்க பிளான் என்ன? ஏதாவது மூவியா இல்ல எங்காவது கண்காட்சி சர்க்கஸ் அந்த மாதிரி எது நடந்துட்டு இருக்கா என்றாள் கண்களில் கேலி சிரிப்புடன். திலீப் மீது எந்நேரம் என்றாலும் வெடித்து சிதற தயாராக இருக்கும் எரிமலையாய் தனக்குள் கயல்விழி கொதித்துக் கொண்டிருந்தாலும் சுற்றிலும் சலசலத்து இருக்கும் மக்கள் கூட்டத்தைக் கண்டு தன்னை முயன்று கட்டுப்படுத்திக் கொண்டாள் அவள். சிறிது நேர காத்திருப்பிற்கு பிறகு அவர்களுக்கான உணவு வகைகள் ஒவ்வொன்றாக வந்து சேர அதுவரையே கயலின் பொறுமையை ரொம்பவும் சோதிக்காமல் சிறுமியிடம் பொதுவாக பேச்சு கொடுத்து தனக்கு வேண்டுகிற பதில்களை மெதுவாக அவளிடமிருந்து சேகரித்துக் கொண்டிருந்தாள் திலீப். டிஎஸ்பியின் பேச்சுக்கள், மகளின் வழக்கங்கள், நடவடிக்கைகள் என அங்கேயே சுற்றி சுற்றி வருவதை கவனித்தவாறே உணவை முடித்தவள், இவளுக்கு என்ன வேணுமா என்ற சிந்தனையுடன் அவனையே பார்த்திருந்தாள். கிளம்பலாமா என்றவன் எழவும் திடுக்கிட்டு விழித்தவள் காருண்யாவை பார்க்க அவளும் கை கழுவி வந்திருந்தாள். உணவிற்கான பணம் என்று யோசிக்கும் முன்னரே அது கொடுக்கப்பட்டதற்கு அடையாளமாக மீதி சில்லறை நோட்டுகள் அடங்கிய பில் புக்கை மேசை மீது வைத்துவிட்டு சென்றார் அந்த சிம்பந்தி. கோபமாக நிமிர்ந்தவள், நீங்க ஏன் பணம் என்று பொரிய ஆரம்பிக்க, உன்னை பத்தி என்கிட்ட வந்திருக்க புகார காவல் நிலையத்துக்கு வச்சு விசாரிக்க முடியும். ஆனா எனக்கு நொடி நேரம் தாமதாகாது அப்படி பண்றதுக்கு. அம்மாங்கிற உறவை மட்டுமே நம்பி இருக்க அந்த குழந்தைய கலவரப்படுத்த வேணான்னு பாக்குறேன். அமைதியா பேசி பழகுறேன். நான் யாருங்கிறத மறந்துட்டு என்கிட்ட துள்ற வேலையெல்லாம் வேண்டாம். என்ன புரியுதா? இப்ப சத்தம் இல்லாம எழுந்து வெளியே வந்து என் பின்னாடி வர்ற நீ உன்னை விசாரிக்கணும் என்று மெதுவாக அடிக்குரலில் எச்சரித்தவாறே கயலை அழுத்தமாக பார்த்துவிட்டு திலீப் குமார் வேக நடையிட்டான். அவன் பேச்சில் பதற்றத்தோடு நின்றிருந்தவள் காருவின் கையெழுப்பிற்கு அவசரமாக குனிந்து அவளை பார்த்தாள். என்னமோ ஒண்ணுலடா என்றவள் தானும் மகளின் கையை பிடித்து இழுத்துக் கொண்டு விரைந்து நடந்து அவனை நெருங்கினாள். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.